வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே இருக்கிறது. வழக்கமாக அதிமுக எல்லா விஷயங்களையுமே முந்திக்கொள்ளும். தேர்தல் அறிக்கையை வெளியிடுவது, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை முடிப்பது, வேட்பாளர்கள் அறிவிப்பது, பிரச்சாரத்தை தொடங்குவது என அதிமுக எப்போதுமே முந்திக்கொள்ளும். ஆனால் இந்த முறை கூட்டணி கட்சிகள் தேர்தலுக்கு முன்பே ஆயத்தமாகி வருவதாக பார்க்கப்படுகிறது. விஜயகாந்த் தலைமையில் பிரதமரை போய் சந்தித்தது மேகதாது பிரச்சனையில், அதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக, பல்வேறு பிரச்சனைகளுக்காக, தமிழகத்தின் பல்வேறு பிரச்சனைகளுக்காக மற்ற கட்சி தலைவர்களை சந்திப்பது போன்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் எதிர்க்கட்சிகள் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சாதகமான சூழல் உருவாகி இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இது போன்ற எதிர்க்கட்சிகள் தேர்தல் வியூகம் அமைப்பது எப்படி அணுகப்படுகிறது, எதிர்க்கட்சிகளுடைய முயற்சிகள் எப்படி பார்க்கப்படுகின்றன என்பது குறித்தெல்லாம் நாம் விரிவாக பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஜோதிமணி, மூத்த பத்திரிகையாளர் திரு மணி மற்றும் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சென்னை அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இதே போன்று திருச்சி, மதுரை, கோவை அரங்கங்களிலிருந்து நேயர்களும் இணைந்திருக்கிறார்கள். திருச்சி அரங்கத்திலிருந்து திரு கணேஷ் மற்றும் இர்ஃபான் உல்லா மற்றும் மதுரை அரங்கத்திலிருந்து திரு பூவேந்திரராஜன், கிஷோர் குமார், கோவை அரங்கத்திலிருந்து ரவிச்சந்திரன் மற்றும் மாசை துங் ஆகியோரும் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். திரு ராதாகிருஷ்ணன், பொதுவாக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதுல, கூட்டணி தொடர்பான விஷயங்களை முன்னெடுத்து செல்றதுல உங்களுடைய கட்சியின் தலைவர் ரொம்ப சாதுரியமாக செயல்படக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பேச்சு உண்டு. அதே வழியில ஸ்டாலினும் தற்போது பயணிக்கிறார். இன்னி தேர்தல் ஓராண்டு காலம் இருக்குது, சரியாக ஓராண்டு காலம் இருக்குது. இப்போ எங்களை பொறுத்தவரை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் எங்களுடைய தொண்டர்களை தயார்படுத்துகிறோம். அடுத்த தேர்தல் இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது. அடுத்த கட்டம்னா எல்லா இடத்துலையும் பிரச்சார யுக்திகளை நடத்தணும்னு நினைக்கிறோம். மக்கள் பிரச்சாரத்தில் மையத்தில் எடுத்துக்கொண்டு வந்து இந்த அரசாங்கம், ஜெயலலிதா அரசாங்கம் என்ன தவறு பண்ணது என்கிற சொல்கிற சூழ்நிலையில் நாங்கள் இன்றைக்கு இருக்கோம். கூட்டணியை பற்றி நீ பேசணும்னா இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும். அடுத்த ஆண்டு துவக்கத்தில் 16 துவக்கத்தில் தான் அது பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்படி எங்களை பொறுத்தவரையும் தயார் பணிகளுக்கு நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். அடுத்த தேர்தலுக்கு என்னைக்கு தயார், எங்கள் தளபதியும் சொல்லிட்டார். அன்னைக்கு தேர்தலை சந்திக்கிறோம், திராவிட முன்னேற்றங்களும் தயாராக இருக்கிறோம். அதுக்காக எங்கள் தலைவர் எப்படி யூகங்களை அரசியல் சதுரங்கத்தில் எப்படி காய நட்டுறதோ எங்களுக்கு தெரியும். அந்தந்த நேரத்தில் எப்படி எப்படி நகட்டி வெற்றி பெறங்கிறது இது எங்களுக்கு திறமைகள் உண்டு. அதை நீங்களே ஒப்புக்கிட்டீங்க. இந்த அடிப்படையில் எங்களுடைய பணிகள் போயிருக்கு. இல்ல, வழக்கமாக திமுக நாடிதான் மற்ற கட்சிகள்லாம் வந்து பேசுவாங்க, ஏதாவது பிரச்சனைகள் அப்படிங்கிற பட்சத்துலலாம் அணுகப்படும். ஆனா இந்த முறை திமுக வந்து மற்ற கட்சிகளை நாடி போவதாக சொல்லப்படுது. இல்ல 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 இல்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நாடி போறதா இல்ல சந்திக்கிறதாங்கிறது வந்து ஒரு பரஸ்பர இந்த தலைமை ஏற்கிற தகுதியை திமுக இழந்துட்டதாக தவறு. ஒரு சந்திக்கிறதோ, ஒரு பரஸ்பரமா மாற்றுக் கட்சி தலைவர் வந்து பார்க்கிறதோ, அவங்க ஒரு கூட்டு முயற்சிகளை தமிழ்நாட்டு ஆதார பிரச்சனை, முக்கியமான பிரச்சனைகளில் போய் சந்திக்கிறதோ, அது ஒரு கூட்டு முயற்சி. அது ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வரணும். இவங்க கூப்பிட்டாங்க நம்ம போகக்கூடாது, அவங்க கூப்பிட்டாங்க போகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. இப்போ வந்து இன்னைக்கு பாருங்க, நேர் முகாமில் காங்கிரஸ் கட்சி இருக்குது. பாஜகவுக்கு விஜயகாந்த் கூப்பிட்டாங்க, அவங்க காங்கிரஸ் பிரதிநிதிகளும் போனாங்க டெல்லிக்கு. அதனால் அப்படிதான் பார்க்கணும் முடியாது, ஒரு ஆரோக்கிய பார்வையாக பார்க்கணும் முடியாது. இதில் வந்து திமுக வந்து வேண்டி விரும்பி போகிற திமுக இன்னைக்கு ஒரு சுயமரியாதை இயக்கம். எங்களை பொறுத்தவரை தோழமையை மதிப்போம். ஸ்டாலினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வதில் அந்த கட்சிகளுக்கு ஏதேனும் சிக்கல் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? இல்ல இல்ல, தளபதி தலைமை இல்ல, போந்து தலைவர் இருக்கிறார். தலைவர் தான் முதலமைச்சர் தளபதியை சொல்லியிருக்கிறார் 2016. தலைவர் கலைஞர் தலைமையில் தேர்தல் சந்திக்கிறோம். இதான் இன்னைக்குள்ள முறை. இன்னைக்கு இல்லை வரைக்கும் அவர் தளபதி வந்து இன்னைக்கு பிரச்சார யுக்திகளையும் இன்னைக்கு வழிநடத்தி செல்றார். தலைவர் என்ன சொல்றாரோ அவர் நினைக்கிற கண்ணசைவுல அவர் பயணிக்கிறாரு. மாற்று கருத்தும் சொல்லியிருக்கிறார். அதையும் நீங்க பதிவு பண்ண சரியாக இருக்கும். முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற பட்சத்துல நான் இந்த முறை வந்து முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடுறதுக்கு விரும்பவில்லை அப்படிங்கறதையும் அவர் பதிவு பண்ணி சொல்லியிருக்கிறாரு. பட் ஒரு தளபதி என்ன சொன்னாரு, தலைவர் ஆட்சியை அமைப்போம் அந்த நான் சொல்லியிருக்கிறார். அதுல ஒன்னும் குழப்பங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்ல. அதுக்கான யுக்திகளையும் இன்னைக்கு பணிகளையும் செய்யறது அவர் பிரதான வந்து தளபதி கவனிச்சிட்டு இருக்கனால அது உங்களுக்கு அவர் தான் இன்னைக்கு கட்சி வழிநடத்துறாருங்கிற ஒரு எல்லாரையும் கொண்டு போறாரு, அரவணைச்சு அனைவரும். தலைவர் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அவர் என்ன நினைக்கிறாரு செஞ்சிட்டு இருக்காரு தளபதி. வெற்றி பெறுவோம் நோக்கம் எங்களுக்கு. திரும்ப உங்கள்கிட்ட வரேன் ஜோதிமன். வேற வழியே இல்லையா திமுகவை தவிர காங்கிரசுக்கு? அதனாலதான் திமுக விட்ட காங்கிரஸ் வந்து நெருக்கம் காண்பிப்பதாக தெரிகிறதா? இல்ல, அது வந்து உங்களோட வியூ. இன்னைக்கு நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக EVKS இளங்கோவன் அவர்கள் பொறுப்பேற்று 6 மாசம் ஆகுது.
இந்த 6 மாத காலம் தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராக வலுவான எதிர்ப்பு குரல், குறிப்பா ஆதாரத்துடைய ஊழல் குற்றச்சாட்டுகள், ஒரு அமைச்சரை ஜெயிலுக்கே அனுப்பிச்சிட்டாரு. சோ இப்ப அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஜெயிலுக்கு போறதுக்கு பின்னாடி அடுத்த குற்றச்சாட்டு தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் மேல, அதனால கோகாலை வந்து ஸ்கிராச் பண்ணாங்க. இப்போ அடுத்த குற்றச்சாட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோட 76 பக்க ஆதாரத்தை நாங்க கவர்னருக்கு சமர்ப்பிச்சிருக்கிறோம். சோ எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு வந்து அரசியல் களம்ங்கிறது வந்து ஒரு தேர்தலுக்கானது மட்டும் நடக்குது. இது ராகுல் காந்தி அவர்களோட அரசியலோட எக்ஸ்டென்ஷனா நீங்க பார்க்கலாம். ஒரு அரசியல் கட்சிகள் இன்றைக்கு வந்து மாறி வருகிற தேவைக்கேற்ப மக்களின் மனநிலை, மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் தன்னை மாற்றி வடிவமைத்துக் கொள்ள வேண்டியிருக்கு. சோ அரசியல் கட்சியோட முக்கிய நோக்கம் வந்து தேர்தலா இல்லாம, வாக்கு வங்கி அரசியலா இல்லாம, இன்னைக்கு முன்னாடி நாம் ரெப்ரசன்ட் பண்ற மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை எதிர்த்து போராடுறதுதான் அரசியல். ராகுல் காந்தி சொல்றதையும் EVKS அவர்களுடைய அந்த நிலைப்பாடு தான் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட இதுல பிரதிபலிக்குது. இன்னைக்கு வந்து 4.5 ஆண்டு காலமாக இருந்த ஒரு 4 ஆண்டு காலமாக இருந்த ஒரு மௌனம் இன்னைக்கு கலைக்கப்பட்டிருக்கு. ஒரு 10,000 பேரை திரட்டி, அது கட்சிக்காரர்கள் மட்டும் இல்லாம விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், மாணவர்கள் பல பேரை திரட்டி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கவர்னரை பார்த்திருக்கு. சோ எங்களுடைய போக்கஸ் வந்து கூட்டணி பத்தியோ மற்ற கட்சிகளை பத்தியோ இல்ல. இன்னைக்கு வந்து தமிழகம் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. இன்னைக்கு டாஸ்மார்க் தவிர வேற எதுலயும் முன்னேற்றம் கிடையாது. இன்னைக்கு வந்து 14.3% இருந்த பொருளாதாரம் 3.6% சரிஞ்சிருக்கு. அப்ப எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது? நாஸ்காம் சொல்றாங்க தமிழ்நாட்டோட கல்வியின் தரத்தை பார்த்தா 10% பேர் தான் இங்க வேலை வாய்ப்புக்கு பெற முடியும், மிச்ச 90% இளைஞர்கள் லட்சக்கணக்கில் கொட்டி படிச்சு என்ன ஆவாங்க? சோ இந்த மாதிரியான தமிழகத்தை பாதிக்கின்ற விஷயங்கள், மணல் கொள்ளை நடக்குது, கிரானைட் கொள்ளை நடக்குது. சோ மந்திரிகளுடைய ஊழல் பட்டியல் வந்து நீண்டு வருது. நீங்க இன்னைக்கு வந்து வெளியில வந்து நேர்மையான அதிகாரிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. பொறியாளர் சங்கம் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு % லஞ்சம்னு போடு வைக்கிறாங்க. இப்ப எல்லா ஊர்லயும் எதுக்கு என்ன ரேட்னு தெரியல. ஒவ்வொரு பகுதி மக்களும் பாதிக்கப்படுற பிரச்சனைகளுக்காக தான் நீங்க கேட்கிற ஒரு பணியை தான் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் பிரச்சனைகளுக்காக தான் நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து போராடுறீங்க. அப்ப நீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா கட்சிகளும் அழைப்பு விடுக்கிற பொழுது அந்த போராட்டங்களை கலந்துக்கிறதா தான் நியாயம். அப்படி செய்யறதானே நியாயமா இருக்க முடியும். இல்ல ஒவ்வொரு கட்சிக்கும் இப்ப அவர் முன்னையே சொன்ன மாதிரி, இப்ப நீங்க வந்து மேகதாது அணை பிரச்சனைக்கு வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து போறப்ப காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து போச்சு. மத்தபடி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அணுகுமுறை இருக்கும். இப்ப வந்து ஊழல், இப்ப நீங்க வந்து அன்னைக்கு 10,000 பேர் திரட்டுறது நாங்க முடிவு பண்ணோம், நாங்க திரட்டணும், நாங்க கவர்னரை சந்திச்சோம், எங்ககிட்ட ஆதாரம் இருந்து நாங்க கவர்னர்கிட்ட கொடுத்திருக்கோம். ரெண்டாவது இன்னைக்கு திருப்பி இளங்கோவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நாங்க அடுத்தடுத்த புகார்களோட வருவோம், அடுத்தடுத்த ஆதாரங்களை சமர்ப்பிப்போம் சொல்லி. சோ இன்னைக்கு வந்து உக்கிரமான போராட்டம் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தேவைப்படுது. தமிழகத்தை அடித்து சுரண்டு சாப்பிடுகிற ஒரு அரசாங்கம் நடக்கிறப்ப தேர்தலை மனசுல வைக்கவே இல்ல, மக்கள் பிரச்சனைகளுக்காக தான் ஒண்ணு செய்யறோம்னு சொல்றீங்க. நீங்க நிலம் கையகப்படுத்த சட்டத்துக்கு எதிராக 14 கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து நீங்க டெல்லியில பேரணி நடக்கும்போது திமுக சார்பாக கனிமொழி கலந்துக்கிறாங்க. இங்க தமிழகத்துல அதே கோரிக்கையை முன்வைச்சு திமுக ஆர்ப்பாட்டம் செய்யும் போது உங்க கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. உங்க கட்சியோட தலைவர் கலந்துக்கலையே. இல்ல நிலாபகரிப்பு சட்டத்துக்கு வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து அழைப்பு விடுக்கலாம். அதை வந்து அவங்க தனித்தனியா, காங்கிரஸ் முதல்ல தனியா செஞ்சது, ஒவ்வொரு கட்சியும் தனியா தான் செஞ்சாங்க. அதுல வந்து யாருக்கும் அழைப்பு இல்ல. அது அழைப்பு இல்ல. 14 கட்சிகள் பேரணி போகிற பொழுது திமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது, கனிமொழி தரப்புல கலந்துக்கிட்டாங்க. இல்ல நான் நிலவரிப்பு கேஸ் வந்து நாங்க திமுக சார்பில் நடத்தணும். இல்ல ஒரே பிரச்சனை தானே, ஒரே பிரச்சனைக்கு தான் நீங்க ஒவ்வொரு கட்சி தனித்தனியா நடத்தப்பட்டது. திருமணி, இந்த 2 கட்சிகளுடைய செயல்பாடு, மற்ற கட்சிகளை பத்தி நம்ம விரிவா அடுத்தடுத்து நம்ம பேசலாம். இந்த 2 கட்சிகளுடைய செயல்பாடுகள், எதிர்கட்சிகள் அப்படிங்கிற வரிசையில இருந்து இந்த கட்சிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு நீங்க பாக்குறீங்க? இல்ல இப்ப வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து ஒரு பெக்யூலர் சிச்சுவேஷன். அதாவது செப்டம்பர் 27 லாஸ்ட் இயருக்கு பிறகு வந்து இங்க இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பினாமி கவர்மெண்ட், அது எல்லாருக்குமே தெரியும். அது நிலைமை வந்து மாசத்துக்கு மாசம் மோசமா அடைஞ்சிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப மோசமா போயிடுச்சு. இப்போ ஜோதி சொன்ன மாதிரி வந்து 2 நாளைக்கு முன்னால PWD ஒப்பந்தக்காரர்கள் சங்கம் வந்து யார் யாருக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்தா நாங்க போர்டு வைப்போன்ற சொல்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. அதாவது வந்து ஃபாஸ்ட் லூசிங் கண்ட்ரோல். இந்த கவர்மெண்ட் வந்து யார் கண்ட்ரோலுமே இல்லாம இன்னைக்கு வந்து ஓடிட்டு இருக்குது. இந்த சூழல்ல வந்து எதிர்கட்சிகள் வந்து இந்த அட்மாஸ்பியரை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா வருத்தப்பட வேண்டிய விஷயம் வந்து அவங்களால வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை வந்து நல்ல கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய மோசமான சிச்சுவேஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில வந்து அவங்க இல்ல. அதுல வந்து நான் எனக்கு என்ன படுதுன்னா வந்து 25% வாக்கு வங்கி உள்ள திமுக, அவங்க தான் 2வது பெரிய கட்சி தமிழ்நாட்டில். அவங்க வந்து துரதிருஷ்டவசமாக வந்து அப் டு த மார்க் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல அவங்க இல்ல. அதுதான் யதார்த்தம். இப்ப இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விஷயத்துல பாத்தீங்கன்னா அந்த முத்துக்குமாரசாமி கொலை, அந்த தற்கொலை வழக்குல வந்து EVKS இளங்கோவன் வந்து அவர் தான் வந்து அந்த அஜெண்டாவை செட் பண்றாரு. அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு கட்சிகளா வந்து வெளியில வராங்க. அதற்கு பிறகு அந்த மந்திரி அவர் ஜெயிலுக்கு போற லெவலுக்கு வந்திருக்குது. இந்த நிலைமையை நான் எப்படி ஒப்பிட்டு பாக்குறேன்னா 91-96 வந்து ஜெயலலிதாவோட முதல் ஆட்சி காலத்துல வாழப்பாடி ராமமூர்த்தி வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருந்த பொழுது அந்த 92 இருந்து 95 வரைக்கும், 95ல குமரியானந்தன் தலைவரா வராரு.
அந்த 3 ஆண்டு காலத்துல வந்து அவர் வந்து கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு போனார். இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிலைமை வந்து எதிர்கட்சிகளுக்கு தோதாதான் இருக்குது. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிருக்காங்க. கிரவுண்ட் லெவல்ல ரொம்ப மோசமா இருக்குது நிலைமை. அதாவது வந்து ஊடகங்களும் எழுத மறுக்கின்றன. இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நாள்ல எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு ஊழல் வந்து தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. பட் பிரதான எதிர்கட்சியால் அதை மெச்சத்தகுந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியவில்லை என்பதுதான் வருத்தப்பட வேண்டிய உண்மை. சரி ராதாகிருஷ்ணன், இதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பதில் வேணும். எல்லா விஷயங்களையும் பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக எந்த தமிழக பிரச்சனைகளையும் ஏன் முன்னின்று எதுவுமே செய்யவே முன்னின்று பண்றமே இல்ல. இப்போ வந்து முல்லை பெரியாருக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி மனித செங்கல் நடத்துறோம். ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்க ஈடுபட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ சிபிஐ விசாரணை வேண்டும் நாங்க கேட்டிருக்கோம். முத்துக்குமார் ஆட்சியில இருக்கும்போது நீங்க எதுவுமே செய்யலன்னு எதிர்க்கட்சியா வந்தபோது நாங்க செஞ்சோங்கிறதை ஏத்துக்க முடியும். நான் கேட்கிற கேள்வி இவர் வந்து எங்களுக்கு போராட்ட குணம் போர்க்குணம் இல்லைன்னு சொல்றாரு. எங்களுக்கு போர்க்குணம் இருக்குது, போர்க்குணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரே நாள்ல டெசோ பேர கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டத்தை நாங்க நடத்துறோம் ஒய்எம்சி அரங்கல. அப்ப தேர்தலே இல்லையே. எங்களுக்கு போர்க்குணம் இருக்கு, எங்களுக்கு செய்ய தெரியும். இப்ப தமிழ்நாட்டுல எங்க தளபதி தான் டூர் பண்ணிட்டு இருக்காரு, வேற எந்த தலைவரும் போறது கிடையாது. சென்னையில இருக்கிற 3 நாள் தான் இருக்கிறாரு. அந்த கட்சி முன்னெடுக்கவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு பல்வேறு காரணங்கள் முன்னெடுக்கிறதுனால ஜஸ்டிஃபை பண்றாங்க. இதை தாண்டி அவர்கிட்ட கேட்ட இன்னொரு கேள்வியை உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். அதாவது ஸ்டாலினுடைய தலைமை அப்படிங்கறத வந்து இந்த கட்சிகள் எப்படி பார்க்கிறது? அவரோட இணைந்து செயல்படுவது இல்ல அவருடைய தலைமையின் கீழ் செயல்படுவது இந்த கட்சிகள் வந்து கொஞ்சம் ஒவ்வாத விஷயமாக பார்க்கிறாங்க. இல்ல அப்படி ஒவ்வாத விஷயம் நம்ம சொல்லிட முடியாது. இப்ப கலைஞர் தான் வந்து கலைஞர் இருக்கிற வரைக்கும் கலைஞர் தான் அங்க தலைவர். ஸ்டாலின் வந்து நெக்ஸ்ட் இன் கமாண்ட், பிரின்ஸ் இன் வெயிட்டிங். அவர் தான் கட்சியோட இளவரசர். அவர் வந்து அடுத்து வந்து கட்சி வந்து மெஜாரிட்டியோட வந்துனா வந்து அவரே வந்து வயது இருக்கிறது அவருக்கு, அவர் முதலமைச்சராக ஆகலாம். அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது எதுவுமே. அதெல்லாம் இப்ப அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் நம்ம பாஸ் பண்ண முடியாது. பட் நான் இதை எப்படி பாக்குறேன்னா, உங்க கேள்விக்கான இது வந்து இப்ப கலைஞர் வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், அவர் வந்து இஷ்யூஸ்ல ஒவ்வொரு இஷ்யூஸ்லயும் கவர்மெண்ட்டுக்கு வலையை விரிப்பாரு, அஜெண்டாவை செட் பண்ணுவாரு. அப்படி வந்து இன்னைக்கு வந்து இப்ப கலைஞருக்கு வயதாகிவிட்டது, 90 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. வந்து அவர் என்னதான் இருந்தாலும் வந்து பழைய மாதிரி அவர் வந்து எழுதுறாரு பண்றாரு ஒழிய உங்களுக்கு வந்து இப்ப எதிர்கட்சிகளை ஒருங்கிணைப்பது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஸ்டாலின் தான் செஞ்சாகணும். ஏன்னா அந்த கட்சியில வந்து 41 வருடங்களாக அவர் உழைத்திருக்கிறார். ஆப்வியஸ்லி அவர் தான் வந்து அடுத்து அங்க இருக்கக்கூடிய தலைமை. ஆனால் அவர் வந்து என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பார்வை என்பது இன்னும் இன்க்ளூசிவா இருந்தார்னா எல்லாரையும் அரவணைச்சு போக முடியும் தோணுது. அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இஷ்யூஸும் அதுக்கு ஏத்த மாதிரி செட்டில் ஆகணும். இப்ப நம்ம அலையன்சஸ் பத்தி பேசுறோம்னா, ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி இன்னும் 1 year இருக்குது. 1 day is a long period in politics. எப்படி காம்பினேஷன் பெர்முடேஷன்ஸ் வரும் நமக்கு தெரியாது. பட் நான் திரும்பவும் சொல்றேன், இப்ப இருக்கக்கூடிய அதுவும் கடந்த 2 மாதங்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலை, கள நிலவரத்தை நன்றாக மேலும் பயன்படுத்தி அந்த போராட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு திமுக வந்து எதிர்பார்த்த அளவு செயல்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்கள்ட்ட போயிடலாம். திருச்சி நேயர் கணேஷ், உங்களுடைய கருத்தை சொல்லலாம். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா, கும்பகர்ணன் எப்படி 6 மாதத்திற்கு தூங்குவார், 6 மாதத்துக்கு முழித்திருப்பாரோ, அது போல வந்து இந்த அரசியல் கட்சிகள் அனைவருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 4.5 வருட காலங்கள் வந்து எதிர்கட்சிகளாக இருக்கிறவங்க வந்து மறந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு எந்த தேவையும் இருக்காது. அதற்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடைசி 6 மாதம் யார் வந்து நிறைய சத்தம் போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஆட்சி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தானே ஒழிய, இதில் வந்து இப்போ இவங்க எல்லா ஒரு போராட்டங்களுக்கும் முன்னின்று இப்போ வந்து பார்வை குறைவற்றவர்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ சத்துணவு திட்டத்தில் ஊழியர்கள் போராட்டமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இப்பதான் இவங்களுக்கு தெரியும் இந்த குறைகள் வந்து இவ்வளவு நாட்களா இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே மக்களுக்கு ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்யும். ஆனா எப்ப இதை இவங்க எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னா, எப்ப இவங்களுக்கு ஆட்சி தேவைப்படுகிறதோ, அதாவது அந்த எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க இப்போ ஒரு 5 வருஷம் இருந்துட்டாங்க, அடுத்து எங்களுக்கு வேணுங்கிற பங்குக்கு தான் வர்றாங்களே ஒழிய, பொதுநல ஆர்வலர்கள் இப்ப டிராபிக் ராமசாமி இவர்களை போன்றவர்கள் வந்து இப்ப வருடம் முழுவதும் எல்லா காலங்கள்லயுமே போராடுற மாதிரி இவங்க எதுவுமே செய்யறது கிடையாது. இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். இப்ப எதுக்கு இப்ப முன்னாடியே இப்போ 1 வருட காலத்துக்கு முன்னாடி முழிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போதைய ஆளுங்கட்சியில வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஒண்ணேன்னா, இப்போதைக்கு ஏற்கனவே இருந்த முன்னாள் முதலமைச்சர் வந்து கேஸ்ல இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை முன்னெடுத்து இப்போதைக்கு நம்ம அந்த ஆட்சிக்கு கொடநாட்டுல போய் திமுக இல்ல, திமுக களத்துல இருக்குது. நீங்க வார பேசிட்டு போனா கேட்க முடியாது. 5 வருடங்களா நீங்க 5 வருடம் முல்லை பெரியார் யார் போராட்டம் நடத்துறீங்க? 5 வருடங்களா டெசோல யார் போராட்டம் நடத்துறீங்க? 5 வருஷம் போராட்டம் நடத்துறோம். ஜெயலலிதா போராட்டம் என்ன பேசுறீங்க? நான் பத்திரிகை படிக்காம யார்ட்ட பேசுறீங்க?
தெரிஞ்சிட்டு பேசுங்க. நான் எந்த ஆளுங்கட்சினே இல்ல எந்த திமுக எந்த போராட்டம் நடத்துறாங்க 5 வருஷம் போனாங்க தலைவர் கலைஞர் மைய ரெஸ்பெக்ட் தராங்க தலைவரே தலைவரே ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுல என்ன பேசுறீங்க அததான் செய்றீங்க அவங்கள சொல்லுங்க அதிமுக சொல்லுங்க திமுக சொல்லாதீங்க கொடைக்கானல் இருக்காங்களா நீங்க நீங்க பேசிட்டு போல கேட்டுக்க முடியாது மன்னிக்கணும் இருவருமே அததான் செய்றீங்க இல்ல பத்திரிகை படிக்க சொல்லுங்க ரெண்டு கட்சிகள் மீதான இல்ல ரெண்டு கட்சி இல்லங்க அது தவறுங்க கொடநாடு மாதிரி கலைஞர் மைய அததான் செய்றீங்க இல்ல நீங்க பிரச்சனைகளுக்காக போராட்டம் நீங்க என்னங்க தப்பான வாதம் வைக்கறாங்க என்ன வாதம் நீங்க பிரச்சனைகளுக்காக போராட்டம் நடத்துறீங்க சொல்றீங்க நாங்க எந்த போராட்டம் நடத்தலையா 10 வருட காலம் ஆட்சியில இருக்கிற பொழுது அந்த விஷயங்களை நீங்க செஞ்சிருக்க முடியாது ஏதோ நாங்க தேர்தலுக்காக நிக்கிறோம்னு சொல்ல கூடாது இல்லையா தவறு இல்லையா சரி நாங்க என்ன போராட்டம் நடத்தல சரி எதிர்க்கட்சிகள் இல்லங்க தவறு ஒரு விஷயம் கணேஷ் நம்ம விளக்கம் கேட்டலாம் தேர்தல் நேரத்துல மட்டும்தான் எதிர்க்கட்சிகள் தூங்கி எந்திரிச்சு வேலை பாக்குறாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு மக்கள் பிரச்சனைகள்லாம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு உங்களுடைய இல்ல கணேஷ் சொல்றதுல எனக்கு பார்ஷியலி உடன்பாடு இருக்கு. என்னன்னா நான் அது முன்னையே சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து அரசியலோட முகம் வந்து மாறி ஆகணும். பழைய ஓல்டு ஸ்டைல நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டே டு டேல இஷ்யூ வந்துருச்சு. இப்ப அவங்க சொல்றது டிஎம்கேவோட பாயிண்ட் அவங்க சொன்னா கூட இன்னைக்கு வந்து ஒரு டே டு டேல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு ரேப் நடக்கிற ஒரு நாடா நம்ம இருக்கோம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது. தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 1 மந்த் இடைவெளியில 3 ஹாஸ்பிட்டல்ல 10 குழந்தைங்க சாகுறாங்க. சோ குற்றங்கள் பெருகி வருது, பிரச்சனைகள் அதிகம் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து எதிர்க்கட்சிகள் பொதுவாகவே அரசியல் கட்சிகள் வந்து டே டு டேல ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதான் அந்த ராகுல் காந்தி ரெப்ரசென்ட் பண்றாரு. காங்கிரஸ் கட்சி பொறுத்த வரைக்கும் நான் அதை கன்சீட் பண்ண விரும்புறேன். ஆட்சியை கடுமையான விமர்சனத்திற்கு உட்படுத்துறீங்க. அதை செய்யல இதை செய்யல சொன்ன வாக்குறுதி செய்யலங்கறீங்க. இங்க 4.5 வருடம் கழித்து நீங்க இதெல்லாம் செய்யறது எப்படி நியாயப்படுத்துறீங்க? அதான் நான் கன்சீட் பண்றேன்னு சொல்றேன். காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன் பின்னு நம்ம அதை பிரிக்கத்தான் வேண்டி இருக்கு. அதுல காங்கிரஸ் சைடு தவறு இருக்கு. இப்ப அவர் வந்த அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து அவர் இயங்குறார். ஒரு செயல்படக்கூடிய தலைவரை தாமதமாக நியமிச்ச தவறு காங்கிரஸ் உடையது. அதை வந்து நாங்க நிறைய வேலை செஞ்சு நிரப்ப வேண்டி இருக்கு. அப்ப தலைமை மாறும் போதெல்லாம் கொள்கை மாறும் அப்படிங்க. கொள்கை மாறல. நீங்க வந்து எப்பவுமே ஒரு தனிநபருக்குன்னு ஒரு தீவிரம் இருக்கும். ஒரு இப்ப இளங்கோவன் அவர்கள் வந்து நீங்க துணிச்சலா எல்லாத்தையும் நான் வந்து ஃபேஸ் பண்ண டிஃபமேஷன் போட்டா ஞான தேசிகன் தலைவரா இருக்கும்போது திமுகவுடைய கூட்டணி அப்படிங்கறத வந்து அவர் அந்த அளவுக்கு ஆதரிக்கல. இப்போ இருக்கிற தலைமை திமுகவுடைய கூட்டணி விமர்சனம் பண்ணவர்ல எனக்கு அவர் மேல நிறைய தலைவரா இருக்கும்போது நீங்க தனிநபர்னு சொல்ல முடியாது. ஒரு தப்பு நம்ம மேல இருக்கிறப்ப அதை ஏத்துக்கிறது தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து எதிர்பார்ப்புகள் மாறி இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அரசியல் கட்சிகள் திமுகன்னு இல்ல எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து அந்த எதிர்பார்ப்புக்கு செயல்படணும்ங்கிறது தான் நான் நினைக்கிறேன். சரி, அடுத்த மதுரை நேயர் புவேந்திரராஜன், உங்களுடைய கருத்து. மதுரை நேயர். இந்தியா வந்து ஒரு மல்டி பார்ட்டி ஜனநாயகம். அப்போ ஒரு ஆளுங்கட்சின்னு இருக்கிறப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்கட்சிகள் மேலே தான் இருக்குது. போராட்டம் நடத்துறது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்க உரிமை. பட் அதோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு தனிநபரை அவங்க வந்து அடையாளப்படுத்தி நடத்துகிற போராட்டமாக தான் தெரியுது. மக்களோட எதிர்பார்ப்பு அளவுக்கு இவங்க வந்து எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துகிறாங்களான்னு கேட்டால் தவறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து இப்போ கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸில் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்கு முன்னாடி நடந்த எவ்வளவோ அப்பாயின்மெண்ட்ஸில் நடந்த சீர்களில் யாருமே தட்டி கேட்டது கிடையாது. இதே மதுரையில் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டில் நடந்த அப்பாயின்மெண்ட்ஸில் எல்லாம் பொலிட்டீஷியன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி ஹைகோர்ட் வந்து சிபிசிஐடி என்கொயரி போட்டிருக்காங்க. இதை எந்த கட்சியுமே கேட்கலை. அப்போது மக்கள் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு இவங்க செயல்படுறாங்களா அப்படின்னா திடீர்னு ஏதோ ஒரு சில விஷயங்களை வந்து செயல்படுறாங்களே தவிர எல்லா விஷயங்களையும் அவங்க செயல்படுறது இல்லை. ஜென்ரல் இஷ்யூஸ் பார்த்தீங்களா, நியூட்ரினோ இருக்குது, ஸ்டெர்லைட் இருக்குது. இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே வைகோ இந்த மாதிரி ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள் தான் எடுத்து செய்கிறாங்களே தவிர மொத்தத்துக்கு எல்லாரும் பண்ணுறதில்லை. போராட்டங்கிறது அரசியல் கலக்காத வரைக்கும் அது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகமாக இருக்கும். அதைத்தான் எதிர்கட்சிகள்ட்ட இருந்து எல்லாரும் எதிர்பார்க்கணும். சரி, திரு ராதாகிருஷ்ணன், மதுரை நேயர் பேசுற போது ஒரு சில விஷயங்களை மட்டும் கட்சிகள் பொலிட்டிசைஸ் பண்றாங்க. அவங்களுக்கு எதில் லாபம் அடைய முடியுமோ, அவங்களுக்கு என்ன எதெல்லாம் லாபம் கிடைக்குமோ அந்த விஷயங்களை மட்டும் பொலிட்டிசைஸ் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சாரு. உங்களுடைய பதில்? எங்க போராட்டங்கள் என்பது நடத்த வேண்டியது அரசியல் கட்சியுடைய பிரதான கடமை, அதை மறுக்கல. எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தான் நான் சொல்ல முடியும். எங்களை பொறுத்தவரை முடிந்த அளவு எங்களால் பெரிய கட்சி, மற்ற கட்சிகளை விட பெரிய கட்சி இயன்ற அளவு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். முல்லை பெரியாறில் பண்ணோம், காவேரியில் பண்ணோம், அதே மாதிரி ஒவ்வொன்றையும் நாங்கள் எங்களால் இயன்ற அளவு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். மக்களுக்கும் தெரியும் திமுக கொடுக்குற குரல் தான் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். ஒரு உதாரணம் சொல்றேன், ஈழத்தமிழ் பிரச்சனை எல்லாருமே போராடினாங்க. ஈழத்தமிழ் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. டெசோ மாநாடு நடத்தினோட ராஜபக்சே என்னன்னு சொன்னாரு, விடுதலை புலிக்காக நடத்துற மாநாடு நீங்க யாரும் போகாதங்க, போனா கைது செய்யறேன்னாரு.
அதுக்கு பிறகு 1000 போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்து. உதாரணம் சொல்றேன், அன்னைக்கு மறுநாள் கலைஞருடைய எங்க தலைவருடைய குடும்பாவை எரிச்சாங்க டெசோ மாநாடு முடிஞ்ச உடனே. ஆனா திமுக செஞ்சா அது ஒரு அதிர்வை உருவாக்கும். நிச்சயமாக எங்களுக்குன்னு கடமை இருக்கு, நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். தளபதி தலைமையில நாங்க ஏங்கிட்டு தான் இருக்கோம், அதை மறுக்க முடியாது. எதிர்கட்சிகளா இருக்கும்போது நாங்க நிறைய போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஏன் அந்த விஷயங்களை கவனம் செலுத்துறது இல்ல, செயல்படுறதும் இல்ல? அப்படிதான் இருக்க முடியும். ஆனா அவங்க பதில் சொல்ல வேண்டிய அந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க இல்லையா, அது புரிந்து கொள்ளக்கூடியதான். ஆனா இந்த நேயர் ஒருவர் திருச்சியா மதுரையும் தெரியல, ஒரு நேயருடைய ஒரு பாயிண்ட் வந்து கவனிக்க தகுந்தது. அவர் வந்து இப்ப டிராபிக் ராமசாமி அவரை பத்தி எல்லாம் பேசி ஒரு விஷயத்த சொன்னாரு. இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது வந்து இது வந்து பிரதான கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கை, அபாய எச்சரிக்கையாக இருக்கிறது. மக்கள் பிரச்சனைகளை வந்து கட்சி சாராத தன்னார்வ குழுக்களும் தனிநபர்களும் எடுக்கும் பொழுது மக்கள் வந்து அவர்களை கவனிக்கிறாங்க, நம்பகத்தன்மை கொடுக்குறது. உதாரணத்துக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விஷயத்துல ஈவிகேஎஸ் பேசினாரு, அதுக்கு பிறகு ஸ்டாலின் பேசினாரு, எல்லா கட்சிகளும் பேசினாங்க. ஆம் ஆத்மி கட்சி 50 பேர் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வீட்டுல போய் உட்காந்து 2 மணி நேரம் தாரணா பண்ணாங்க. அது வந்து அன்று கவனிக்கப்பட்டது. அதே மாதிரி ஜெயலலிதா பேனரை கிழிக்கிறதுக்கு வந்து டிராபிக் ராமசாமி போறாரு, அவர் பிடிச்சி உள்ள வைக்கிறாங்க, அதுக்கு பிறகு அந்த பேனரை எடுக்கிறாங்க. ஆகவே மக்கள் பிரச்சனைகள் பெரிய அளவுல வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. அதுவும் வந்து திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னன்னா, ஜெயலலிதா பதவி இழந்த பிறகு கடந்த 7 மாதங்களில், அதுவும் குறிப்பாக கடந்த 2 மாதங்களில் மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்கிறது. இதை பிரதான கட்சிகள் வந்து செய்ய தவறும் பட்சத்தில் இந்த மாதிரி இப்ப டிராபிக் ராமசாமி மாதிரி இருக்கவங்களோ ஆம் ஆத்மி கட்சி எடுத்தாங்கன்னா மக்களுடைய கவனம் அவங்க பக்கத்துல ஒண்ணுமே செய்யலன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்குனதுல இந்த கட்சிகளுடைய பங்களிப்புங்கிறது முக்கியமானதானே. ஒண்ணுமே செய்யலன்னு நான் சொல்லல, அப்படி நான் சொல்ல வரவில்லை. பட் நாட் அப் டு த மார்க்ன்ற நான் இந்த சிச்சுவேஷனை நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற அளவுக்கு ஏன் நீங்க இன்னும் போலன்றதான் क्वेश्चन. ப்ராபபிலி நான் எப்படி நினைக்கிறேன்னா, இன்னும் 1 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு, அந்த கடைசி 6 மாசம் தான் வந்து உங்களுக்கு குரூஷியலான பீரியட். அப்பதான் அவங்க பண்ண முடியும். இப்ப மறுபடியும் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன், வாழப்பாடி ராமமூர்த்தி இந்த விஷயத்துல திமுகவுடைய பங்களிப்பு போதுமானதா இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? திரும்ப நான் தான் சொல்றேன், இருக்குது பங்களிப்பு இல்லன்னு நான் சொல்லல, பட் நாட் அப் டு த மார்க்ன்ற நான். பல போராட்டங்களுக்கு கைதியா இருக்கிறோம். இல்ல அவர் கைதியா இருக்கிறோம், மணி முடிச்சு. இல்ல இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக வந்து அவர் நண்பர் ராதாகிருஷ்ணன் நான் குறை சொல்றதா அவர் தப்பா நினைச்சுக்கோங்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா, நிச்சயமா நீங்க போராடுறீங்க இல்லன்னு சொல்லல, பட் அப் டு த மார்க் இல்ல. நீங்க 25% ஓட்டு உங்களுக்கு இருக்குது. மத்த எல்லா கட்சியும் பாமக, லெஃப்ட், தேமுதிக எல்லாரையும் கூட்டினா கூட 18 ல இருந்து 20% தான். ஆனால் உங்களுடைய பங்களிப்பு என்பது இப்ப இருக்க பிரத்யேக சூழல்ல நிச்சயமாக அது வந்து டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்குது. ஒன்னு புரிஞ்சுக்கணும். போராட்ட களங்கள், போர்க்களங்கள், நான் கிட்டத்தட்ட 42 வருஷமா அரசியல் இருக்க, 22ல இருந்து. அப்ப 60ல ஒரு 6 மாசத்துக்கு ஒரு போராட்டம், ஜெயிலுக்கு போவோம், 15 நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க. 70ல ஜெயிலுக்கு போனோம், 80ல ஜெயிலுக்கு போனோம். இப்போ ஊடகங்கள் வந்த பிறகு கட்சி பொதுவாக சொல்றேன், திமுக பொதுவாக கட்சி தொண்டர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு உண்ணாவிரதம் இப்படி நடக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் எடுத்து மறியல் பண்ணி போறாங்க. இப்படி ஒரு மனநிலை இருக்கு. அந்த நிலவுல அந்த போராட்டங்கள் ஒரு நாள் போராட்டம் இருக்கு. இந்த ஊடகங்கள் அதை ஹைலைட் பண்ணுது. முன்னாடி ஊடகங்கள் ஹைலைட் பண்ண முடியாது, ஊடகங்கள் கிடையாது. ஒரு 4 நியூஸ் பேப்பர் செய்தித்தாள் தான் இருந்தது. இன்னைக்கு வந்து அவ்வளவு அந்த நேரத்தில் பண்ணோம். இப்போ இன்னைக்குள்ள சூழ்நிலை மனநிலை நேரடியாக மக்களுக்கு போறோம். இப்போ இந்த விவாதம் நடத்துறோம்னா இது மூலம் மக்களுக்கு போகுது. திமுக சார்பில் பங்கேற்கிற காங்கிரஸ் சார்பில் அவங்க சகோதரி பேசுறாங்கன்னா எங்களுடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் போகுது. இன்னைக்கு ஒரு விஞ்ஞான தொழில்நுட்பம் அதிகமாகி போச்சு. இப்போ முன்னாடி மாதிரி போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு மனப்பான்மை பொதுவா ஒரு போராட்டத்தை வந்து இந்த குணத்துல விவாதத்துல கொண்டு வர தீர்மானம் அது கவனிக்கிறோம். ராதாகிருஷ்ணன் சொல்ற ஒரு பாயிண்ட் கரெக்ட். சில நேரங்களில் போராட்டங்களில் வடிவங்கள் மாறுகிறது, நான் மறுக்கல. ஆனா ஒரு டீபொலிட்டிசேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமை வந்து விட்டதோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. திரும்பவும் சொல்றேன், டிராபிக் ராமசாமியால போய் வந்து பேனரை கிழிக்க முடியுது. அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்க வேண்டியது யார்? வெளிப்படையாக வந்து தண்டிக்கப்பட்டவருடைய, பதவி நீக்கம் செய்யப்பட்டவருடைய ஒருவருடைய படத்தை வைத்துக் கொண்டு இங்கு வெளிப்படையாக ஒரு நிர்வாகம் வந்து வாய்மூடி மௌனியாக பார்க்கும் பொழுது மேகதாது பிரச்சனையில விஜயகாந்தால எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைக்க முடிகிறது. தமிழக பிரச்சனைகளுக்காக ஒரு புதிய அமைப்பை உருவாக்கணும் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியால முயற்சி எடுக்க முடியும். திமுக ஏன் அதை செய்ய முடியல? நானும் சொல்றேன், திமுக ஒன்னு புரிஞ்சுக்கணும். திருச்சி சட்டமன்ற தேர்தலோ இல்ல முன்னாடி டெசோவோ இதுக்கெல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு போகணும்னு நினைச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணங்கள் இருந்தது. அரசியல் கட்சிகள் எல்லாருமே ஒன்று விடுவாங்க. எங்க தலைவர் அழைச்சார் எல்லாரும் வந்து வரணும். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கு, அவங்களுடைய எல்லாருமே ஒத்துக்கிட மாட்டாங்க. அந்த நீங்க சொல்ற அதே டெசோல உங்க கூட இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்ப வேற மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சாச்சு. சிந்திக்கலாங்க, சிந்திக்கிறது வேற விஷயம். தேர்தலாக சிந்திக்கலாம். நீங்க வந்து திமுக ஒரே குற்றம் சொல்றாப்லே உங்க வாதம் இருக்கணும். அங்க எதிர்கட்சியில இருக்கிறோம்.
நான் எங்களால முடிஞ்ச உங்களை மாதிரி ஒரு சர்வ வல்லமையா நாங்க இல்லைன்னு இல்லாம இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. எங்களால முடிஞ்சது பண்றது. தலைவர் கலைஞர் சாதாரண ஆளு, அவரால் முடிஞ்சது பண்றாரு. உங்க மாதிரி பண்ண முடியல. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து வேலையே செய்யறது. அதாவது பொதுவாவே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேல ஒரு ஸ்கெப்டிசிசம் இருக்கு. இல்ல அது உங்களுக்கு கூடுதல் சிக்கலும் இருக்கு. அதாவது நீங்க ஒரு தேசிய கட்சிகளால சொல்ல வர்றேன், மாநில கட்சிகளோட இணைஞ்சு செயல்படுறதுலயும் சில சிக்கல்கள் இருக்கு. தேசிய பிரச்சனைகளுக்கும் சில சிக்கல்கள் இருக்கு. ஸ்பெசிபிக்கா அதுக்கு முன்ன அந்த பாயிண்ட் சொல்லிடுறேன். நான் பொதுவாவே பொலிட்டிக்கல் கட்சிகள் வந்து நாட் அப் டு தி மார்க், பொலிட்டிக்கல் கட்சிகள் மோசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கெப்டிசிசம் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல இப்ப வந்து நீங்க நிலாபகரிப்பு சட்டத்துக்கு எதிராக காங்கிரஸ் போராடி இருக்குது, ரியல் எஸ்டேட் பில்லுக்கு எதிராக காங்கிரஸ் போராடிக்கு இன்னைக்கு பில்ல ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்க, நெட் நியூட்ரலுக்கு எதிராக ராகுல் காந்தி போராடுறாரு, சிறுபான்மையினருக்கு எதிராக அட்டாக் போராடுறாரு. எலெக்ஷன் 4.5 வருஷம் இருக்குது. அதாவது மொத்தமா அப்படி நம்ம சொல்லிட முடியாது. எலெக்ஷன் 4.5 வருஷம், இன்னைக்கு பாராளுமன்ற எலெக்ஷன் 4.5 வருஷம் தள்ளி இருந்தா கூட தொடர்ந்து இன்னைக்கு அடிமேல் அடி வைக்கிற மத்திய மக்கள் மீது ஒரு தரப்பு கூட பாக்கி இல்லாம அடிமேல் வெடிமை மத்திய அரசு காங்கிரஸ் எதிர்த்து போர்க்குணத்தோட சட்டமன்ற தேர்தலும் இருக்கு. அரசியல் கட்சிகளுக்கு போதாமை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அரசியல் கட்சிகள் ஒண்ணுமே செய்யலைங்கிற பார்வையும் கொஞ்சம் நம்ம மாத்திக்க வேண்டி இருக்குன்னு நான் சொல்றேன். நிச்சயமா அவங்க நிறைய செய்ய வேண்டி இருக்கு, அதை நான் மறுக்கல. தொடர்ந்து பேசலாம். கோவை நேயர் ரவிச்சந்திரன், உங்களுடைய கருத்து. ரவிச்சந்திரன், கோவை நேயர். மக்கள் பிரச்சனைக்காக தான் ஒன்று சேர்ந்திருக்காங்க எதிர்கட்சிகள்னு சொல்றாங்க. மக்கள் பிரச்சனைக்காக நிறைய போராட்டங்கள் சமூக ஆர்வலர்கள் செய்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் அடுத்த தேர்தலை பார்த்து தான் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஆளுங்கட்சி மெஜாரிட்டியா இருக்குது. அந்த கட்சியை முடிப்பதற்காக, அந்த கட்சியை தோல்வியுற செய்வதற்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்தா தான் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு முன்னிறுத்தி போக முடியுங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சி எதிர்கட்சிகளுடைய நோக்கமாக இருக்குது. மேகதூது பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் எல்லாத்தையும் சேர்த்திட்டு போனதாக சொன்னார். விஜயகாந்த் டெல்லிக்கு சென்று மேகதூது பிரச்சனையில் ஒரே ஒரு லாபம் தான் கிடைத்திருக்கிறது. அவர் தனியாக பிரதமரை சந்தித்து வருங்கால தமிழகத்தினுடைய முதல் வேட்பாளர் அவரை அறிவிக்கிறதுக்காக போன ஒரு நாடகமாக தான் நாங்கள் நடந்திருக்க ஒழிய மேகதூது பிரச்சனை விஜயகாந்த் எல்லாத்தையும் கூட்டிட்டு போனாலும் எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு காண முடியல அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. மேகதூது பிரச்சனைக்காக விஜயகாந்த் எல்லாத்தையும் கூட்டிட்டு போனதா மேகதூது பிரச்சனை முடிஞ்சிட போதா? அது ஒரு மெஜாரிட்டி அரசா இருக்கிறதுனாலயும் மத்த அந்த கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கவிழ்க்கிற மாதிரி டோன்ல சொல்ற அதிமுக அரசு மக்கள் மீது அடி மீது அடி வைக்குது. ஊழல், செயலற்றத்தன்மை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு மெஜாரிட்டியா இருக்கிற அரச போய் கலக்க ட்ரை பண்ற மாதிரி அதிமுக அரசை பொறுத்தவரை ஒரு 2 மாத காலம் இந்த வழக்குக்கு பின்னால் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிமுக அரசை பொறுத்தவரை அந்த வழக்குக்கு பின்னால் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய 3 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி நன்றாக தான் நடந்தது. அந்த தரப்புல இருந்து பதில் சொல்வதற்கு யாரும் திருமணி, நீங்க ஏற்கனவே பேசின போது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில இந்த கட்சிகள் மக்களை ஒன்று திரட்டுறதுல இந்த கட்சிகளுடைய செயல்பாடுகள் இருந்தா கூட அதை கல்டிவேட் பண்ண முடியல அவங்களால அப்படிங்கிற எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். அப்படின்னா இவங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆதரவான நிலையை தானே வரும் தேர்தலை எடுத்து கொடுக்கும். இல்ல இப்ப அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நீங்க இன்னொன்னு இந்த ஹோல் டிபேட்டே வந்து ஹைப்போதெட்டிக்கல்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இன்னும் அடுத்த வாரம் வரக்கூடிய ஜெயலலிதா வழக்கில் வரக்கூடிய தீர்ப்பும், அதற்கு பிறகு 3-4 மாதங்களில் ஸ்பெக்ட்ரம் வழக்கில் வரக்கூடிய தீர்ப்பும் தமிழக அரசியலில் அடுத்த தேர்தலில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது. இதை மறந்துட்டு நம்ம பேசக்கூடாது. நம்ம அதை கவனத்தில் வச்சுட்டு தான் அடுத்த எலெக்ஷன்ல வரக்கூடிய காம்பினேஷன் பர்முடேஷனை பேசணும். இன்றைய கள நிலவரத்தை வச்சு பாத்தீங்கன்னா எஸ் இவங்க வந்து அதை ஒரு அளவுக்கு இவங்களால வந்து மேல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியலன்னு போது அது ஆளு கட்சிக்கு ஆதரவா தான் இருக்குது. ஆனா இதுக்கு முழுவதும் அவர்களையும் நீங்க குறை சொல்ல முடியாது. எப்படின்னா இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே, இன்னும் எங்கேயோ கிடக்குது எலெக்ஷன், போராட்டங்களை தான் நடத்த முடியும். நான் சொல்ல வர ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த திருச்சி நேயர் சொன்ன மாதிரி இப்ப டிராபிக் ராமசாமி மாதிரி இருக்கவங்க, அதாவது வந்து எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வெளியில இருக்கவங்க மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்கும் பொழுது வரக்கூடிய ஆதரவு என்பது இவர்களுக்கு வராமல் போகலாம் நாளைக்கு. ஏன்னா வந்து இந்த ஜோதி சொன்ன மாதிரி இந்த ஸ்கெப்டிசிசம் வளர்ந்துகிட்டு இருக்குது. அது ஆபத்தானது. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சிஸ்டத்து மேல நம்பிக்கை இழந்தீங்கன்னா நிச்சயமாக அது ஆபத்தானது. ஆனா அதற்கு யார் காரணம்? இந்த கட்சிகள் தான் காரணம். இன்னைக்கு களத்துல உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்கும்போது உங்களால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியலன்னு வந்து மறுபடியும் டிபேட் அங்கதான் வந்து நிக்குது. உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த வழக்குல ஒருவேளை ஜெயலலிதாவுக்கு சாதகமாக அவர் தேர்தல் நிற்க முடியும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த கட்சிகள் எல்லாரும் ஒரே இடத்துல குமிய வேண்டிய கட்டாயம் இருக்கும், ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் இருக்கும் நிச்சயமாக. ஆனா ஒருவேளை அவருக்கு தீர்ப்பு மாறி வந்தால் இந்த கட்சிகள் வேறு விதமான சூழல் தானே எடுக்க முடியும். இங்க இருக்கிற சூழலை தங்களுக்கு சாதகமா மாற்றிக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல எல்லாருமே செயல்படுவாங்க. ஆமா, அப்ப என்ன மாதிரி நிலைப்பாடு இருக்கும்? அதுதான் சொல்றேன். நீங்க ஒருவேளை அவர் தேர்தல் நமக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. ஒருவேளை நீதிமன்றத்தில் 2 ஆப்ஷன் தான். ஒன்று அந்த மாதிரி ஜெயிக்கணும் இல்ல தோக்கணும். அந்த மாதிரி ஜெயிச்சிட்டாங்கன்னா வந்து கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாம் வேற ஆப்ஷனே கிடையாது, எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாகணும். ஒருவேளை தீர்ப்பு அவருக்கு பாதகமாக வந்தால்
அப்ப என்ன நடக்கும்ன்றதை இப்ப கணிக்கிறது கஷ்டம். ஏன்னா இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அதுக்கு மேல ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போலாம். அந்த அப்பீல் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே முடிஞ்சதுன்னா அந்த முடிவு எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக நான் திரும்ப திரும்ப சொல்வது, இது எல்லா டிபேட்டுமே ஜெயலலிதா வழக்கில் வரக்கூடிய தீர்ப்பை பொறுத்துத்தான், அதை ஒட்டித்தான் இருக்கும். இல்ல அவர் சொல்றதுல எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு மணிஷ் அவங்க சொல்றதுல. ஏன்னா இப்ப அவர் வந்து தீர்ப்பு ஒட்டி தான் தேர்தல் முடிவு இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. அது ஒரு பகுதி தான். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அவர் தேர்தல் முடிவு சொல்லவே இல்ல, கூட்டணி முடிவுல தான் சொல்றாரு. சேர்றதே அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்க தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா வந்துட்டு அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடுற மாதிரி அவர் சொல்றாரு. அதையும் நான் டிஸ்பியூட் பண்றேன். என்னன்னா இப்ப நில அபகரிப்பு சட்டத்துக்கு ஆதரவா இப்ப அதிமுக ஓட்டு போலினா நில அபகரிப்பு சட்டத்தை பிஜேபி நினைச்சு கூட பார்க்க முடியாது. விவசாயிகள் நிலங்களை பிடுங்குவதில் அதிமுக உறுதுணையா இருக்குது. அதே மாதிரி லட்சக்கணக்கான கிராமப்புற மக்கள் வந்து இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு இழந்திருக்காங்க. அது காரணமான மத்திய அரசு கண்டிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் ஒரு வார்த்தை கூட இல்ல. ஏராளமான இளைஞர்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்கன்னா பொருளாதாரம் 3.5% வந்திருக்கு. கல்வி ஒரு கட்டண கொள்ளை நடக்குதுல மக்கள் மத்தியில அதிருப்தி இருக்குது. வழக்கு பதில் சொல்வதற்கு அந்த தரப்புல இருந்து யாருமே இல்ல அப்படிங்கறத நம்ம தவிர்க்கலாம். அடுத்ததாக திருச்சி நேயர் இர்ஃபானுல்லா, உங்களுடைய கருத்து. இர்ஃபானுல்லா, என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பாக்குறேன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம் இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் வேக்யூமை யார் யூஸ் பண்ண போறா? ஒரு ஹீரோயிசம். யார் இப்ப பொலிட்டிக்கல் ஹீரோ? இப்ப விஜயகாந்த் என்ன பண்றாரு, நாளை இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் வீடு வீடு அடுத்தடுத்து போய் சந்திக்கிறாரு. சந்திச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்றாரு, இவங்க எல்லாரையும் கூட்டு போயிட்டு ஒரு சும்மா ஒரு டிராமா, ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க. இப்ப அதே மாதிரி அதே பாணியில என்ன பண்றாரு ஸ்டாலின் அவர்களும், அவர் என்ன பண்றாரு, பத்திரிகை கொடுக்கறேங்கிற பேர் நேம் சேக் போயிட்டு என்ன பண்றாரு, ஒரு இதா அந்த நியூஸ் மேக்கர் அவங்களுக்கு தேவை. மக்கள் மத்தியில் இன்னும் 1 ஆண்டு காலம் தெளிவாக இருக்குது அரசியல், அதாவது வந்து அடுத்த தேர்தலுக்கு. ஆனாலும் அந்த நியூஸ் மேக்கர் நான் தான் லீட் பண்றேன். இந்த பொலிட்டிக்கல் நான் தான் இன்னைக்கு பொலிட்டிக்கல் சினாரியோ லீட் பண்ண போறேன். ஏன்னா EVK இளங்கோவன் அவர்கள் வந்து காங்கிரஸ் சார்பில் நிறைய வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிமுக அரசாங்கம் மேல வச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப அவரே வந்து ஓவர்டேக் பண்ணணும். யார் ஓவர்டேக் பண்றா அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இவங்க வியூகம் வகுக்கிறாங்களே தவிர்த்து மக்கள் பிரச்சனைக்காக வேண்டி இவங்க என்ன வியூகம் வகுத்தாங்க? சும்மா போராட்டம் மட்டும் வந்து இவங்க வந்து நான் ஒரு பேருக்கு ஆளும் கட்சியா இருக்கும்போது திமுக திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்த கச்சத்தீவுக்கு என்ன பண்ணுச்சு, இலங்கை பிரச்சனைக்கு என்ன பண்ணுச்சு, அதுக்கெல்லாம் ஆளுங்கட்சியில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி எல்லா சுகங்களை அனுபவிச்சதுக்கு வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு இவங்க என்ன பண்றாங்க, நாங்க டெஸ்ஸோ அமைக்கிறோம், மறுபடியும் டெஸ்ஸோவை கூட்டுறோம், எல்லாருக்கும் ஒரு சீன் நாங்க வந்து இருக்கோம் அப்படிங்கறத காமிச்சுக்கிறதுக்காக வேண்டி இவங்க பண்ணக்கூடிய ஒரு சீனா தான் நான் இதை பாக்குறேன். திரு ராதாகிருஷ்ணன் நேருடைய குற்றச்சாட்டுக்கு நீங்க பதில் நான் சொல்லிடுறேன். நான் திருச்சி நேயர் சொன்னாரு, அழைப்புதல் வந்து திருமணம், ஒரு வீட்டை திருமணம் பண்பா போய் கொடுக்கும். இதே மாதிரி எங்க தளபதி வீட்டு பையன் திருமணத்துக்கு ஒவ்வொரு வீட்டுல போய் அப்ப தேர்தல் வரல, ஒவ்வொரு வீட்டுல அவர் சொன்ன கேள்விக்கு நான் பேச விட்டா தானே தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேர்தல் நோக்கத்தோட போய் அழைப்புதல் கொடுக்காங்கன்னு சொல்றது ரொம்ப வருத்தம் இல்ல. அதுலதான் நான் குறிப்பிட விரும்புறேன். ஒரே நிமிஷம் நீங்க தொடர்ந்து பேசுங்க. நீங்க முக தமிழரசோட பெண்ணுக்கு திருமணம் நடக்கும்போது நீங்க வீடு வீடா போய் இன்விடேஷன் கொடுக்கல அரசியல் தலைவர்களுக்குன்னு கேக்குறேன். இல்ல கொடுத்தாங்க, இல்ல கொஞ்சம் கேளு. அதுதான் சொல்ல வர்றாங்க, விளக்கமா சொல்ல வர்றேன். எங்க தளபதி பையன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அழைப்பு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கொடுத்தாங்க. அப்போ வைகோவுக்கு மட்டும் தவிர மீது எல்லா வீட்டுக்கும் எங்க தளபதி தேடி போனார். அதே மாதிரி அந்த பொண்ணு கோவையில கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணு செல்வி ஒரு இடத்துக்கு போனாங்க, தளபதி ஒரு இடத்துக்கு போனாங்க, முக தமிழரசு போனாங்க. அதே கணக்கா அவங்க தளபதியுடைய புதல்வி திருமணத்துக்கு எல்லா வீட்டுக்கு போன, வைகோ வீட்டுக்கு போக. அப்ப வைகோவுக்கு எங்களுக்கு எதிர்மறையான அரசியல் போகல, ஊர்ல போனா நல்லா இருக்கும்னு போகல. எல்லார் வீட்டுக்கு கொடுக்கறது இதை வச்சு ஒரு அரசியலா பேசுறது நல்லா இல்ல, அது ஆரோக்கியமா தெரியல. நம்பர் 1 அதுக்கு பதில் சொல்லிட்டேன். இன்னொரு பதில் சொன்னார், ஈழத்தமிழ் ஈழத்தமிழ பிரச்சனை, ஈழத்தமிழ பிரச்சனை திமுக அளந்தது வேற யாரும் இழக்கலங்க. நீங்க அதை புரிஞ்சுக்க. 2 தடவை ஆட்சி இழந்தோன்னு மட்டும் சொல்லாதுங்க. எங்களை 91 2 சீட் தான் ஜெயிச்சோம். எங்களை வந்து தடை செய்யப்படணும் ஜெயின் கமிஷன் பார்த்தோம். எங்க திமுக தொண்டர்கள் வீடெல்லாம் அடிச்சு கொளுத்துறாங்க. எங்க கொடிக்கம்பம் வெட்டப்பட்டது. ராஜீவ் கொலையில் நாங்க சம்பந்தப்படவே இல்லை திமுக. ஆனா நாங்க அதுக்கு பாதிக்கப்பட்டோம் 10 ஆண்டுகள். அதுக்கு வந்து ஜெயின் கமிஷனே எங்க வீடுகள் அவ்வளவு வீடு திமுக வீடுகள் கொளுத்தப்பட்டன. இப்படியான சூழ்நிலை. அதே கச்சத்தீவு ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அந்த நண்பருக்கு தெரியுமா, கச்சத்தீவை கொடுக்க கூடாது. இந்திரா காந்தி பேரில் சுரன் சிங் வெளிவிவகார அமைச்சர் கொடுக்க கூடாதுன்னு அனைத்து கட்சி கூட்டம் நடக்கும் போது கொடுக்கலான்னு சொன்னது அன்னைக்கு அதிமுக, அன்னைக்கு அரங்கநாயகர் தலைமை கழக செயலாளர். அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மாப்போ சிவஞானம் எங்க தலைவர் கலைஞர் முதலமைச்சர், பொன்னப்படார் பழைய காங்கிரஸ், அதே கணக்கா ஏஆர் ரூலிங் இந்திரா காங்கிரஸ் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க.
யாருமே கொடுக்க, இந்திரா காங்கிரஸே கொடுக்க கூடாது நாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த அதிமுக தலைமை கழக செயலாளர் இருந்த அரங்கநாயகம் அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு கொடுக்கலான்னாங்க. பிறகு நான் இன்னைக்கு கட்சித்தொகை கொடுக்கூட வழக்கு எங்க தலைவர் வழக்கு இருக்குது. ஏமாத்து வேலை பேசலாம் தெரியும். நீங்க பேச நேரம் இல்ல, நீங்க கடுமையா வாழ்த்து வச்சாரு, ஒரு பெரிய சவுண்ட் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவருடைய கட்சித்தொகை நாங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க. இருங்க, திருச்சியில போய் எங்க தலைவர், நான் ஒரு முதலமைச்சர் எனக்கு தெரியாம கொடுக்குறாங்கன்னு வருத்தப்பட்டு பேசுறதெல்லாம் செய்திகள் உண்டு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி வந்தது, எங்க ஆட்சியில் கச்சத்தீவு கொடுக்கப்படல. எமர்ஜென்சில எங்க ஆட்களை ஜெயில இருக்கும்போது கச்சத்தீவு கொடுத்தாங்க. நேயர் சொல்ற குற்றச்சாட்டு சொல்றேன். அதிமுக அவங்க மீது இதே குற்றச்சாட்டை சுமத்துது, பாமக இதே குற்றச்சாட்டை அவங்க மீது சுமத்துது. என்ன சுமத்துங்க? இதே குற்றச்சாட்டை சுமத்துது. அதிமுக தான் கொடுக்க சொன்னதுங்க, அதிமுக தான் கொடுக்க சொன்னதுங்க. அரங்கநாயகம் ஆதாரம் நூல்ல எழுதியிருக்கேங்க. கச்சத்தீவு பற்றி தமிழ்நாட்டில் முதல் நான் தான் எழுதியிருக்கீங்க. சமீபத்தில் 20 கேள்விகள் வாய் பிடிச்சேன்னு பேசக்கூடாது. சமீபத்தில் நீங்க ஈழத்தமிழ் பிரச்சனை திமுக செய்யாது வேற யாருக்கு செஞ்சிருக்காங்க? சாரி எங்க பேச விட நல்லது இல்ல, தெரியாம பேசுறோம். தம்பி முகவரி கொடுப்பா, ஒரு நிமிஷம் கச்சத்தீவு வரலாறு விஷயத்துக்கு ஜோதிமணி பதில் சொல்லிவிட்டா அப்புறம் நான் நேயர்கள்ட்ட வரேன். இல்ல இப்ப இஷ்யூ என்ன, இப்ப தமிழ்நாட்டோட இஷ்யூ பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். கச்சத்தீவு இஷ்யூ, ஈழத்தமிழர் இஷ்யூ, இதெல்லாம் இஷ்யூ தான், நான் மறுக்கல. ஆனா உங்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் பேசாம இருக்கல. ஆனா தமிழ்நாட்டு இஷ்யூன்னு வர்றப்ப தமிழ்நாட்டுல டாஸ்மார்க் இருக்கிறது யாரும் பிரச்சனையா சொல்லல. நேர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம தவிர்க்க கூடாது. நீங்க முடிக்க விட்டீங்கன்னா தான் நான் பதில் சொல்றேனா இல்லையான்னு தெரியும். அது எப்படி மழுங்கடிக்கப்பட்டிருக்குதுங்கிற சொல்றேன். நீங்க வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இளைஞர் இருக்காங்க, கட்டண கொள்ளை, கல்வி கட்டண கொள்ளை நடக்கிற மாநிலத்துல தமிழ்நாடு டாப்ல இருக்குது, அது இஷ்யூ இல்ல. மணல், கிரானைட், கனிம வளம் வந்து சுரண்டாத பொருட்களை, கனிம இயற்கை வளங்களே கிடையாது. அடுத்த 2 தலைமுறைக்கு தமிழ்நாட்டுல வந்து வேலையே கிடையாதுங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு இஷ்யூ இருக்கு. என்னன்னா என்ன சிஸ்டமேட்டிக்கா சொல்ல வரேன், தமிழ்நாட்டு மக்களை டே டு டேவா பாதிக்கிற விஷயம், இதையும் பேசணும் அதையும் பேசணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை வந்து ஏடிஎம்கே நாள பாதிப்பு வந்தது அவங்களுக்கு அப்படின்னா அதை பத்தி பேச வேண்டியது இல்ல. ஏடிஎம்கே குடித்தே பல பேரை கெடுத்தா அது பிரச்சனை கிடையாது. ஏடிஎம்கே ஏழைகளை படிக்க விடாம செய்தா அது பிரச்சனை கிடையாது. ஏடிஎம்கே கிரானைட் மணலை சுரண்டினா அது இந்த வாதத்தை என்னால புரிஞ்சுக்க முடியலங்கிறது நான் சொல்றேன். காங்கிரஸ் என்னை வஞ்சித்து விட்டது அப்படின்னு என்னை நேரடியாக பாதிக்கிற ஒரு விஷயம் எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா ஏடிஎம்கே ஊழல் செய்தா எனக்கு பிரச்சனை இல்ல, ஏடிஎம்கே என் கல்வியை அழித்தால் அது எனக்கு பிரச்சனை இல்ல, ஏடிஎம்கே தமிழகத்தின் இயற்கை வளங்களை சுரண்டினால் எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற போக்கே வந்து ஒரு அரசியல் தான் நான் சொல்றேன். அந்த அளவுக்கு தமிழர்களை மூளைச்சலவை செய்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்றேன். உங்க ஆட்சியில் விவாதம் போகுது, என்ன நோக்கம்? திமுக ஆட்சி மொத்தமாக எங்க மேலே விவாதத்தை வைக்கிறீங்களா? என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே. ஆக்கப்பூர்வமா விவாதமா தெரியலையே. திமுக ஆட்சியில் இல்ல, விவாதங்களை எங்க மேல நீங்க பழி போடுறீங்க. இன்னைக்கு வந்து கொடுமையான ஆட்சி நடக்குது. 2 அரசு ஊழியர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆட்சியில இருந்த பொழுது என்ன பண்ணாங்க? கூட்டணியில கச்சத்தீவுக்காக அந்த 10 சுட்டு சுட்டு அப்பாவி சின்ன சிறு பிள்ளைகள், மற்ற நேயர்களுக்கும் வாய்ப்பு வழங்க வேண்டியிருக்கிறது. மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டியிருக்கிறது. மதுரை நேயர் கிஷோர் குமார், என்னங்க அவர் பேசுறாரு, என்ன பேசுறாங்க? நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க அலோவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரே நிமிஷம் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. விளக்கமா சொல்லிட்டு இருக்கேன். இல்ல நீங்க அதுக்கு போதுமான விளக்கத்தை நீங்க கொடுத்தீங்க. இல்ல போதுமான விளக்கத்தை கொடுத்தீங்க. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. மதுரை நேயர் கிஷோர் குமார் சார், இவங்க எல்லாருமே அரசியல் கட்சிகள் எல்லாமே இப்போ திடீர்னு ஒன்று சேர்ந்துருக்கு காரணம் அவங்க ஹிடன் அஜெண்டா வந்து ஃபோர்த்கமிங் எலெக்ஷன் தான். இவங்க இவ்வளோ நாளாக 4 வருஷம் எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டு திடீர்னு ஒரு வருஷத்தில் திடீர்னு ஒரு நாள் போய் எல்லாத்துட்டையும் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லி
இவங்க போய் டெல்லியில் போய் ரெப்ரசன்ட் பண்ண விதமும் சரியில்லை. டெல்லியில் என்ன நடந்துச்சுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நம்ம இந்தியாவினுடைய தலைநகரம் நம்ம ஏற்கனவே இந்தியாவில் இருக்கமா இல்லையான்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழர்களுக்கு எல்லா பக்கமும் இருக்குது, எல்லா பார்டர்லையும் பிரச்சனை இருக்குது. இவங்க போய் அங்கே போய் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறவங்களாவது ஒரு பொறுப்போட ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு தான் சார். இவங்க ஏற்கனவே வந்து எல்லா விஷயத்திலையும் மக்களை மோசடி பண்ணிட்டு இப்ப கடைசியில வந்து ஒரு எலெக்ஷனுக்காக இப்ப திரும்பி ஒரு கூட்டணி, மற்றபடி இவங்க எதிர்க்கட்சியும் சரி ஆளுங்கட்சியும் சரி மாறி மாறி இருக்கும் போது ஒரே கேள்வி சொல்றேன். நாங்க தான் தவறு செய்யறோம்னு இவங்க எல்லாம் 4 பேர் விவாதம் பண்றாங்க இல்லையா? நாங்க தவறு செய்தோன்னு வச்சு நாங்க ஒத்துக்கல. இவங்க சொல்ற தவறுக்கு பிறகு இப்ப இந்த ஆட்சி பெரிய பொற்கால ஆட்சி நடக்கல. என்னங்க பேச விடுங்க, இடையில குறுக்கிட்டா பேச முடியாது. அதிமுக பிரச்சாரம் மேடையா இருக்கு, திமுக கருத்துக்கள் சொல்லணும். ஏன்னா அதிமுக பிரச்சாரம் மேடையா பேசினா அது விவாதம் பொருளா இருக்கு. அஜெண்டா எல்லா திமுக நாங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒரே மைதானம் ரொம்ப குறைவா இருக்கு. நேர்கள் ஒரு நிமிஷம் கணேஷ், ஒரு நிமிஷம் பேசுங்க. உங்களோட பதில சொல்லுங்க. ஏங்க நான் சொல்லிட்டேன், கச்சத்தீவு பொறுத்தவரை கொடுக்க கூடாது. நாங்க அன்னைக்கு திமுக எங்க ஆட்சியில் இருக்கும்போது கச்சத்தீவு கொடுத்தாங்க. 2 ஈழத்தமிழ் பத்தி விரிவா பதில் சொல்லிட்டேன். 3வது கிட்டன் அஜெண்டான்னு திமுக என்ன கிடையாது. என்னைக்கு திமுக திறந்த புஸ்தகம் எங்களை பொறுத்தவரையும். இன்னைக்கு இங்க ஒரு அதிமுக ஒரு ஆட்சி இருக்குது. இந்த ஆட்சி போகணுமா செய்யணுமா என்று மக்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. 1 வருஷம் தேர்தல் இருக்கு. அந்த 1 வருஷம் தேர்தலில் ஒரு கூட்டு முயற்சி எடுத்து எல்லா கட்சி செய்யறது வந்து அவங்கவுங்களுடைய கட்சி அரசியல் கட்சியோட விருப்பம். அதற்கான முயற்சிகள் இங்க தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்காங்கிறதா இன்னைக்கு கேள்வி. அந்த கேள்வி கேட்டாலும் இந்த நேரம் சரியான நேரமா? இப்ப எல்லாரும் சேர்றாங்களே, டெல்லிக்கு போனாங்களே, எல்லாம் ஒட்டுமொத்தமா போனாங்களே, அதே மாதிரி ஈவிகே இளங்கோன் வந்தாரு, கிருஷ்ணசாமி எல்லாம் சேர்றாங்களே. திமுக கெடுத்தது செஞ்சது பேசிட்டு இருக்கிறதுக்காக இந்த விவாதம் இல்ல. அதன் மூலம் நேரம் இல்ல. அடுத்ததாக கோவையிலே மாசைத்தும் ஒரு நிமிடம் தான் இருக்கு. ஒரே நிமிஷம் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கும். என்னை பொறுத்தளவு தமிழகத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்த முன்னாள் முதல்வர் தண்டனை பெற்று வீட்டில் இருப்பதால் இங்க இருக்கிற அமைச்சர்களாக வந்து பால் கொடுத்தோக்க அழகு குத்து இருக்காங்க. ஆனா எதிர்கட்சியை சேர்ந்தவ சொல்லிக் கொள்கின்ற திமுகவினர் ஊழல் குற்றச்சாட்டுக்காக நீதிமன்றத்தில் செல்வதற்கு காலம் இருப்பதால் எந்த போராட்டமும் நடத்தவில்லை. தமிழகத்தில் பொறுத்தவரை பார்த்தால் ஜாதி கொடுமைகள், ஜாதி கொடுமையால் இறந்த கொலைகள் அதிகமாக நடக்கிறது. இதை எதிர்த்து போராடிய இளைஞர்கள் தூத்துக்குடியில் காவல்துறையினர் அடிக்கப்பட்டார்கள். அதற்காக இந்த எதிர்க்கட்சிகள் யாரும் போராடவில்லை. அதே போன்று திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், மத்தியில் உள்ள பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், கார்ப்பரேட்டுக்கு சாதகமாக நடந்து கொள்கிற அரசாங்கமாக நடத்துகிறார்கள். மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்துகிற இடதுசாரிகள் மட்டும்தான் மக்கள் பிரச்சனைக்காக போராடி வருகிறார்கள். பிரிச்சு பாருங்கன்னு சொல்றேன். நான் முன்னையே சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து இப்ப எல்லா கட்சிகளையும் அணிதிரட்டுறதோ இல்ல கூட்டணி போறதோ செய்யல. நான் தயவு செஞ்சு பிரிச்சு பாருங்க. பாக்குறப்ப எல்லாரும் கூப்பிடுறப்போ ஒரு மாநில பிரச்சனையில போக வேண்டிய கடமை இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே போக்கஸா நாங்க மக்கள் பிரச்சனை ஸ்டெட் ஃபாஸ்டா நிக்கிறோம். ரெண்டாவது வந்து இன்னைக்கு ஈவிகே இளங்கோவன் அவர்கள் வந்த பிறகு தான் இன்னைக்கு வந்து ஒரு பொறியாளர் சங்கத்துக்கு தைரியம் வருது போர்டு வைக்கிறதுக்கு. இன்னைக்கு வந்து அவ்வளவு தூரம் வந்து ரொம்ப தீவிரமா செயல்படுறப்ப நாங்க அரசியல் இங்க போக அங்க போற வேலை நாங்க செய்யல. ரெண்டாவது கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவா இருக்கிற ஒரு அரசாங்கம் நில அபகரிப்பு சட்டத்துக்கு எதிராகவும் இல்ல லேண்ட் அக்விசிஷன் ஆக்டுக்கு எதிராவோ இல்ல வந்து ரியல் எஸ்டேட் பில்லுக்கு எதிராகவும் எல்லா விஷயங்களையும் நீங்க தேர்தலை மனசுல வச்சுட்டு எதிர்க்கட்சிகள் செயல்படுறாங்கறதா உங்களுடைய குற்றச்சாட்டு. அரங்கத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி. நேயர்களே மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.